श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल। हृदय कुहर मध्ये केवल ब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जताव पवनचलनरोधात् आत्मनेष्टो भवत्वम्। சத்தர்ஷனம் உள்ளது 40. 27வது ஸ்லோகம். रूपोद्भवो रूप तति प्रतिष्ठः रूपाशनो धूत गृहीत रूपः स्वयं विरूप स्वविचार काले धावत्यहंकार पिशाच एषः। லோகத்தில் மனுஷன் பசினாலேயோ இல்லை தாகத்தினாலேயோ அதுக்காக மட்டும் அவ்வளவு அதர்மம் அக்கிரமம் பண்ண மாட்டான். பட் அதுக்கு மிஞ்சி செய்கிற நிறைய அக்கிரமம் எல்லாம் கூட பல விதமான அசுர குணங்கள் இருக்கிறதுனால பண்ணுறாங்க. காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இந்த அசுர குணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் மையம் எங்கே? யார் அந்த அதர்மம் அக்கிரமம் பண்ணுறதுக்கு விரும்புகிறா அப்படின்னு சொன்னால், அகங்காரம் பலம் தர்ப்பம் కామక్రోధ సంశ్రితాః. గీతలో 16வது அத்தியாயத்தில் அகங்காரம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதுக்கப்புறம் வரும் தம்பம் தர்ப்பம் காமம் குரோதம் எல்லாமே. இந்த சத்தர்ஷனம் இங்கே கடந்த சத்சங்கத்தில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா, சர்வ துக்கங்களுக்கு காரணம் சுவாமி எனக்கு பசி இருக்கு அதனால துக்கமாக இருக்கு, அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். பசிக்காக துக்கம் அது வேறே வேறே அதுக்கு மிஞ்சி எல்லாமே இருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கு கட்டுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு. ஆனாலும் மனுஷன் துக்கப்படுறானே, ஆனாலும் அதர்மம் அக்கிரம் பண்ணுறானே,
அப்போது அது எல்லாத்துக்கும் காரணம் அகங்காரம். ஸோ பகவானுடைய ஃபோக்கஸ் என்னென்னா இந்த அகங்காரத்தினை எப்படியாவது இல்லாமல் செய்யணும், நாசனம் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். இதுதான் எல்லா வேதாந்த சாஸ்திரம் மொத்தம் இதே தான் சொல்லும். ஆனால் சாஸ்திரம் வேதம் பல வகையான மனிதர்களுக்கு எல்லாருக்கும் கூட சூட்டபுளாக இருக்கிற போல் பலது சொல்லி முதல்ல, அதுக்கப்புறம் ஞான விஷயத்துக்கு வரும். என்ன பல விஷயங்கள் சொல்லும்? உன்னோட அகங்காரத்தின் எப்படியாவது இல்லாமல் செஞ்சுக்கணும், முதல்ல பலகீனப்படுத்தணும், அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கணும், இல்லாமல் ஆகணும். அதுக்கு கர்மயோகம் மூலமாக நீ அந்த அகங்காரத்தின் முதல்ல பலகீனப்படுத்தலாம். அந்த கர்மயோகத்துக்கு அடிப்படையாக அங்கேயும் பக்தி இருக்குது. ஆனால் மேலோட்டமாக அவ்வளோ பக்தினை பற்றி பேசலைன்னா கூட சேவாபாவத்தோடு பண்ணும், கடவுளுடைய வேலைன்னு பண்ணும். எப்போ கர்மத்தினை நம்ம சேவாபாவம் எடுத்துக்கிறோமோ அப்போது சித்தம் சுத்தியாகி அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் பலகீனப்படும். அதனால் ஏதோ ஒன்று செஞ்சு அகங்காரத்தினை பலகீனப்படுத்தணும், இல்லாமல் செஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு மனுஷனுக்கு சுக சாந்தி சர்வமும் கிடைக்கும். அந்த சேவா கர்ம மிஷன் சொல்லும் போதும் பெற்றோர்களுக்கு சேவை பண்ணும், பெரியவர்களுக்கு சேவை பண்ணும், உன்னை வீட்டிலேயே உன்னை மேலே ஆதாரப்பட்டு இருக்கிற உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் சேவை பண்ணும். சேவா பாவத்தோடு பண்ண யாருக்கு எப்படி சேவை பண்ணணும்னு தெரியணும். இப்போ பெரியவங்களுக்குன்னா காலுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம், சின்னவங்களுக்கு பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த குழந்தைகள்னு வளர்த்து இவங்க மேலே கொண்டு வந்து ஒரு நல்ல பண்பாடு குணங்களை சொல்லி கொடுத்துட்டு நானும் அவங்களுக்கு மேலே கொண்டு வந்தது ஒரு கடமை பண்ணுறேன். அது பண்ணும்போது கூட இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சேவை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் கர்மயோகன்னு சும்மா வார்த்தை சொன்னால் பத்தாது, அதுக்கு வேண்டிய விவரணம் கேட்கணும். இப்படி இல்லைன்னா இப்போது யாருக்கு வீடு இல்லை, யாருக்கு குடும்பம் இல்லை, எல்லோரும் குடும்பம் நடத்துகிறாங்க, ஆனால் கர்ம யோகமாக பண்ணுறாங்களா? நீ கர்ம யோகமாக பண்ணிட்டு இருந்தால் உனக்கு நீ அவ்வளோ துக்கத்துக்கு ஆளாக மாட்டேன், அவ்வளோ அசாந்திக்கு ஆளாக மாட்டேன். அப்போது சேவா பெரியவர்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணலாம். அப்புறம் குருவுக்கு சேவை பண்ணோம், இதெல்லாம் கர்மயோகத்துக்கு கீழே வரும். அப்புறம் சில பேருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி பக்தி யோகம் சொல்லி கொடுத்தாங்க. பக்தி யோகம் அங்கே கடவுள் தான் எல்லாம் செய்கிறாரு, ஈஸ்வரன் தான் எல்லாம் செய்கிறாரு, இது மொத்தம் ஈஸ்வரனுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணாகதி பாவத்தோடு பண்ணிகிட்டே இருப்போம். அது பக்தி பரமாக அகங்காரத்தினை பலகீனப்படுத்துறது. பட் அங்கே கூட அந்த பக்தி என்ன புரியலன்னா, இப்போ கர்மயோகம்னா புரியாமல் செஞ்ச என்னதான் பிரயோஜனம்? பக்தியும் அப்படி தான் பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் நமக்கு வழி கொடுத்துருக்க கர்மயோகம் ஒரு வழி, உன்னுடைய சித்தம் சுத்தி பண்ணி அகங்காரத்தினை குறைக்கிறதுக்கு. பக்தி யோகம் அடுத்த இன்னொரு படியாறு அடி, வடி அடி இல்லை வடி, படியாறு வடி, அங்கேயும் அகங்காரத்தினை. ஸோ அப்போது அங்கே பகவான். ஆனால் அப்படி நமக்கு ஆகிறத எனக்கு பக்தி இருக்கு, பகவான் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால், நான் அகங்காரப்படாமல் வாழ்கிறானா? அகங்காரப்படாமல் வாழ்கிறதா இருந்தால் உனக்கிட்ட உள்ள காமக்ரோத லோப மோக மதமாசாரங்கள் இருக்காது, அவ்வளோதான். அதுதான் அடையாளம்.
அதுக்கப்புறம் ராஜயோகம்னு இன்னொன்று பக்கத்தில் சொல்கிறோமே, உடம்பு புலங்கள் மனசு இதெல்லாம் கட்டுப்படுத்துறது, பிராணாயாமம் பண்ணுறது, இதெல்லாம் செய்யும்போது கூட அந்த கவனித்து செஞ்ச அவேர்னஸோடு செஞ்ச அப்போது இந்த ஒரு இந்திரியம் எப்படி வேலை பண்ணுறது, இது பின்னாடி என்னன்னு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கப்படுகிறோம். அப்படி ஒன்று செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த இந்திரியங்களும் இந்த மனசு இது எல்லாமே கூட எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தானே அப்படின்னு சொல்லி, அப்போது எந்த சரீரத்தில் ஒரு பாகமோ சொன்னோமே துக்கப்படுறேன்னு அதுக்கு சொல்லாது. கைக்கு அடிபட்டுச்சுன்னா கையை சொல்லலை, வலிக்கிறதானே. ஸோ அப்போ யார் சொல்கிறான்? இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் டீப்பாக சிந்திப்போம். யோகா అనేది உடம்புக்கு எக்ஸசைஸ் நினச்சக்கூடாது. அதனால தான் அது கண்ணு மூடி நீ என்ன ஆசனம் பண்ண என்ன பண்ண கூட ப்ரீதிங்கோடு சிங்க்ரனைஸ் பண்ணு, பாடி மூமெண்ட்ஸ் கூட சிங்க்ரனைஸ் பண்ணு, அப்புறம் உள்ள என்ன நடந்து கொண்டுகிறது எப்படி இதெல்லாம் எப்படி வேலை செய்ய இதில் டீப்பாக சிந்திப்பேன். சரி, அடுத்தது இந்த ஞான யோகா. நம்ம வேதாந்தத்தில் முக்கியமாக இந்த ஞான விசாரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது பண்ணியும் நீ அகங்காரத்தினை பலகீனப்படுத்தி இல்லாமல் செஞ்சுக்கணும். புரியுறதா? ஸோ என்ன பயிற்சி கொடுத்தாலும் இங்கே யார் கொடுத்தாங்க? இதெல்லாம் சாஸ்திரம் கொடுத்துருக்கு. பகவானே பேசிட்டார்ல. பகவத்கீதைன்னு சொன்னால் கர்மயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்கு, ஞான யோகம் அதில் இருக்கு. எதுக்கு இவ்வளோ பேசி அந்தந்த டைட்டில் கொடுத்துட்டேன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பலம், அகங்காரம் இல்லாமல் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா பார்க்குறோம். இப்போ இந்த 27வது ஸ்லோகம் கடந்த சத்சங்கத்தில் பார்த்தது ரொம்ப கிளியராக பியூர்லி அகங்கார நிர்மூலனத்துக்காக தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்த அகங்காரம் என்பது அது உண்மை இல்லை. ஆக்சுவல் அது என்ன சொல்கிறோம்? இட்ஸ் எ வர்ச்சுவல் ரியாலிட்டி. உண்மையில பொய்யானது, இல்லாதது இருக்கிற போல் ஒரு தோற்றம், ஒரு பதற்றம். ஸோ ஆனால் அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எடுத்தால் ஒரு நாளையில் காலையிலேருந்து ராத்திரிக்குள்ள ஒரு எண்ணத்துக்கு பின்னாடியும் ஒரு தனிப்பட்ட ரூபம் எடுத்துக்கிறது. நமக்கு ஒரு எண்ணமா அது எப்படி சார் அந்த அளவுக்கு பார்க்கறதுனது? ஓகே, ஒரு ரோல் பண்ணும்போது ஆக்ஷன் அப்பப்போ அது ஒரு ரூபம் எடுத்துக்கிறது. அப்போ என்ன புரியுறது? ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி கூட ஒரு புது அகங்காரம் உருவாகிறது. பட் அந்த அளவுக்கு நமக்கு கவனிக்க முடியாது. எண்ணங்கள் ரொம்ப வேகமாக எத்தனையோ போயிட்டுருக்கு. பட் பொதுவாக இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பத்னியா பத்தியா மாமனார் மாமியார் இந்த மாதிரி பையன் மகன் மகள் இப்படி இல்லை. அதாவது ஒன்று வேஷம் போட்டுக்கிறது. யார்? அது ஒரே ஒரே ஆள் தான். ஆள் ஒன்று தான், சரீரம் ஒன்று தான். இங்கே ஆளுன்னா சரீரம் ஒன்று தான். ஆனால் வேஷம் பார்த்தீங்களா பல கேரக்டர்ஸ் போடும்போது என்ன ஆகுறதுன்னா, சரி இப்போ மாதிரி என்ன பண்ணுறது, நான் இவளுக்கு பர்த்தை நான் பத்தியாகவே இருக்கணும் இல்லை, இருந்துக்கோ. ஆனால் அங்கே அந்த கேரக்டர் நீ பண்ணும்போதோ ரோல் நீ அகங்காரியாகி பண்ணிகிட்ருக்க. ரொம்பவே ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுனால உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதில். ஸோ இப்படி எல்லாமே எடுத்துக்கோங்க. இது இப்படி பல வேஷங்களை போட்டுக்கிறது இதுக்கு ரொம்ப விருப்பம். பசியாமா இந்த ரூபங்களை போட்டுக்கிறதுக்கு பசி. என்ன இன்னும் அக்னி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்குமோ ரூப அசனஹான்னா பசி. எனக்கு இன்னொரு ரூபம் வேணும், இன்னொரு ரூபம் வேணும், எப்படியாவது இன்னொரு ரூபம் எடுத்துக்கணும். அகங்காரம்.
அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் தான் அதில் இருக்கும். நம்ம மறுபடியும் அது விட்டுடும். இப்படி தொடர்ந்து பல 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 ரூபங்களை எடுத்துக்கிட்டு வேஷங்களை போட்டுக்கிட்டு, வேஷம் எங்கே சார் ரூபம் அப்படின்னா வெளியில் பார்க்காதுங்கோ. ஒரு ஒரு கேரக்டர் லைக் உள்ளிருந்து ஒரு ரிஃபல்ஸ் வருது பாருங்கோ. எல்லாமே ஏன் மாமியார் இப்படி சொன்னாங்க, ஏன் ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோபம், ஒரு பதற்றம், ஒரு துவேஷம் எல்லாம் வருது. அது என்ன, அது அந்த பொறாமையாக வரலாம், லோபமாக வரலாம், எப்படியாவது வரலாம். அப்புறம் ஆனால் விஷயம் என்னென்னா, அசல் நிஜமாக அதுக்கனே ஒரு ரூபம் இல்லை. அதுக்கு அகங்காரம்னு எது பேசுகிறோமோ அதுக்கனே ஒரு ரூபம் இல்லை. அதனால தான் அது வந்து ஒரு ரூபம் இல்லைன்னு. அப்போ அது பிரம்மமோ, பிரம்மத்துக்கு இப்படி தானே சொல்கிறீங்கன்னா பிரம்மம் இல்லை, அது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பிரம்மன்னு சொல்கிறோம். அதுதான் ரிஃப்ளெக்ஷன். உண்மையே இல்லைன்னு இது எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். ஆனால் காணப்படும், உண்மையா இல்லை. அதனால ஸ்வயம் விரூபக, அதுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. ஆனால் அப்போ யார் இது, என்ன இந்த அகங்காரம் என்னது வந்து என்னை இவ்வளோ படாத பாடுபடுத்துறது, துக்கப்படுத்துறது, துக்கப்படுற நானா இல்லை அது வேற மனசா, என்ன இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த அகங்காரத்தோட நீ ஐடென்டிஃபை தாதாத்மியம் ஆகும்போது நீ துக்கி ஆயிடுவே, நீ பாப்பி ஆயிடுவே, அதர்மி ஆயிடுவே, இல்லை காமி ஆயிடுவே, குரோதி ஆயிடுவே, லோபி ஏதாவது ஆயிடுற அகங்காரத்தோட தாதாத்மியம். ஆனால் உண்மையாக அந்த துக்கப்படுறதப்போ அந்த அகங்காரம் எதை மறக்கூடாது, இல்லாததுங்க, இல்லாதது பொய்யானது, அது இப்படியெல்லாம் துக்கப்பட்டு ஆராட்டப்பட்டு பதற்றப்பட்டு தாபத்திரயம் ஓட்டம் எல்லாம் அதுதான் செய்கிறது. இப்போது விசாரணை காலே நீ விசாரணை பண்ண உண்மையாக யார் இது, சரீரம் எதுவுமே சொல்கிறது இல்லை, சொன்னோம் இல்லையா அன்றைக்கி 2 கிளாஸ் முன்னாடி. அப்புறம் ஆத்மா பிரம்மம் அதுக்கு ஒன்றும் டச் பண்ணாது. இந்த நடுவில் மத்தியே அன்றைக்கி சொன்னார் கிளியராக ஒரு ஸ்லோகத்தில், அதுதான் இந்த மத்தியில் ஒன்றும் உருவானது இல்லாதது பொய்யானது இது பண்ணுற இதெல்லாம் சேஷ்டை. அது எப்போ நீ வந்து இது நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் பண்ணி என்கொயரி பண்ணுறியோ, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டரிங் అనేది வந்து கர்மயோகத்தில் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. எத்தனையோ ஜென்மங்கள் அப்படி பண்ணி 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 சர்வீஸு சோஷியல் சர்வீஸ்னு ஏதோ தர்மம் அதெல்லாம் பண்ணி 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 எப்படிக்கோ சித்தசுத்தி வந்து எத்தனை ஜென்மம் என்னமோ. பக்திలో కూడా அப்படிதான். யாருனோ பேருக்கு 4-5 பேர் அந்த காலத்தில் அந்த பக்தனாமா இவர் இப்படி பாடிட்டாராம் அப்படி இருந்தாராமா அவருக்கு அப்படியெல்லாம் சொல்கிறோம். பட் பொதுவாக இங்கே சுவாமி எத்தனை பக்தாள் இங்கே என்னமோ நடக்கிறதுன்னு அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வருது, இங்கே வருது, கோயிலில் எல்லாம் வருது. எல்லோரும் பக்தி இருக்கிறதுனால தானே வராங்க வைகுண்ட ஏகாதசி கோவிலுக்கு. ஒரு கோவிலில் பார்த்தா இப்போ சபரிமலை சீசன், பட் இத்தனை பேர் இருந்தால் அங்கே அகங்காரம் போகிறத போயிடுச்சு. ஏதாவது போயிருந்தால் அவன் வாழ்க்கையில் பிஹேவியரில் சேஞ்ச் வந்துச்சான். இப்போது அங்கெங்கோ யாரோ பற்றி இதுக்கோ நம்ம பற்றி நம்ம கேட்டுக்கோம். என்னுடைய பிரவர்த்தனையில் இவ்வளோ வேதாந்தம் கேட்டு கூட எத்தனை மாற்றம் வந்துச்சு. எப்பப்போ எத்தனை வாட்டி இந்த அகங்காரம் அப்படி தலை தூக்கிட்டு இன்னும் புஷ்ன்னு சொல்லிட்டு பாம்பு போல் பண்ணுறது అనేది தினந்தோறும் கவனிக்கணும். கவனிச்சுட்டே வந்தால் தெரியும் எங்கெங்கே எப்போ அதுக்கு தான் கவனிக்கணும். இந்த கவனிப்பு అనేది ரொம்ப முக்கியம். இங்கே விசாரணத்தில் கவனம் அங்கே போடு, கவனம் அங்கே போடு. இது பண்ணாமே அப்புறம் ஒன்றும் நடக்காது. கேட்போம் எல்லாம்
பக்தி பண்ணுவோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் கூச்சல் போடாமல் இருக்கணும். சுவாமி கிட்ட வந்து அவனுக்கிட்ட தோணுறத அவங்க ரொம்ப முரட்டு சார். அங்கே கிராமத்தில் வந்து வந்தாங்கன்னு சொல்லுவேன். என்ன சிட்டியில் வந்து வந்தவங்க எல்லாரும் சுவாமிக்கு கிட்ட நின்றுட்டு கோவில் அங்கே இருக்குது, அங்கே தான் எனக்கு இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுவாங்க? கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிதுன்னா ஏதோ ஒம்பு பேசிக்கிருப்பாங்க, லோகம் பற்றி பேசுவாங்க, அது பேசுவாங்க. இன்றைக்கி அங்கே எப்படி இருக்குது, சாப்பாட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு நேற்று பிரசாதம் கிடைச்சதா, எது இப்படி எல்லாம் சொல்லி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காது. நீ சுவாமிக்காக போனாங்க. இது அப்படி இருப்பான், அப்படி தான் இருப்பான். சரி, அதனால் என்ன சொல்லிட்டு இருக்க, அங்கே அகங்காரம் பலகீனமாக இல்லாமல் ஆகிறதுனது அதுக்கு ரொம்ப ஜன்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இது பக்தி பண்ணிக்கிட்டே நான் ஏன் அது கேட்குறேன்னு, இப்போ நம்ம வயசுக்கு எல்லோரும் உங்களுக்கு 50, 60, 70 அப்படி வயசு ஆயிடுச்சுன்னா, நீங்களும் அப்போலேருந்து பக்தி பண்ணிகிட்ருக்கீங்க, கோயிலுக்கு போய்ட்டுருக்கீங்க, சுவாமியை கும்பிட்டுட்டு இருக்கீங்க, வீட்டில் பூஜை ஏதோ பண்டிகை எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இப்போ இங்கே பேசுகிற இந்த வேதாந்த வகுப்பில் இத்தனை நாள் கேட்டுட்ருக்கோம், எதனும் இதெல்லாம் பேசும்போதோ சொல்லும் போதோ நமக்கு இதுக்கு தகுந்த போல் நான் இருக்கானா? இப்போது 2-3 வருஷமாக கேட்குறேன், இல்லை 5-4 வருஷமாக கேட்குறேன்னா எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வந்தது, அதுதான் அந்த கேட்டேன். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ தெரியும் நம்மளுக்கு, நான் இத்தனை வருஷம் வாழ்க்கை நடத்தி 50-60 ரிட்டையராக எல்லாம் ஆகிடுது, எனக்கு இப்போதான் சுவாமி என்ன தான் பண்ணிக்கணும், நமக்கு ஸ்ரேயஸ் என்ன பண்ணிக்கணும், நல்லது என்னன்னு இப்போ தானே தெரியுறது, இல்லைன்னா தெரியாது. தொடர்ந்து நிரந்தரம் இப்படி விசாரணையில் ஈடுபட்டுட்டு அந்த சத்சங்கத்தில் இருந்து ஏதோ கேட்டுகிட்டே இருந்தாதான் கொஞ்சம் சரியாயிடும் விஷயம், இல்லைன்னு ஆகாது. அது ஆயிடுத்தா இல்லையா ஆகிறதானதே அவங்க செக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு அவங்க பற்றி இவங்க பற்றி சொல்கிறேன்னு அது நமக்கு முக்கியம் இல்லை, நான் எப்படி இருக்கேன். இப்போது அது சொல்லி விசாரணை பண்ணால் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கவுண்டர் அங்கே பண்ண முடியாது, விசாரணையில் தான் பண்ணுவேன். இது ரொம்ப அதே மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலேயே இருந்து அதையே டீச் பண்ணி அதுக்காகவே இருந்தவர் இந்த ஞானி ரமணர் பகவான். அந்த அகங்காரத்தை இப்படி விசாரணை பண்ண காலம் பண்ணிகிட்டே இருந்த என்ன ஆகும்னா, அது ஒரு பிசாச்சம் போல் காணாமல் ஓடி போயிடுவான், காணாமல் ஓடி போயிடும். நிறைய வாட்டி இந்த இருட்டில் அப்படி இப்படியெல்லாம் போகும்போது போஸ்ட்டு பார்த்து கோஷ்ட் நினச்சிக்கிறோம், அப்புறம் கயிறு பார்த்து பாம்பு நினச்சிக்கிறோம், அப்புறம் தேடி பார்த்து லைட்டு போட்டதுக்கப்புறம் விசாரக்காலே பாம்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னமோ திடீர்னு அப்படி சடனாக பார்க்கும்போது அது பேய் நிற்கிற மாதிரி, பேய் இருக்கா என்னங்க. இந்த அகங்காரமான பிசாச்சம் ஏன் இதுக்கு இவ்வளோ பேர் கொடுத்தாருன்னா, பிசாச்சம் இது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மனுஷனை இப்படி அப்படி பிரவர்த்தனம் பண்ணி இவன் தான் பிசாச்சம். உடம்பு இல்லாமல் இருக்கிற ஜீவனுக்கு பேர் பிரேத்தம்னு சொல்லிட்டோம் இல்லை இது முன்னாடி. உடம்போடு இருக்கிற பிரேத்தத்துக்கு பேர் மனுஷனு. பிரேதமன் ஏன் சொல்கிறோம்னா, இத்தரிக் சட்டில் பாடி, அது கண்ணுக்கு தெரியலையே, அதுதான். அதுக்கு மேலே ஒன்றும் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சட்டில் பாடி சூக்ஷ்ம சரீரம் பிரயாணம் பண்ணுவேன் இங்கே நமக்கு சாஸ்திரத்தில் விவரித்து சொல்கிறது. அப்போது அந்த பிசாச்சம் ஏஷா பிசாச்சா அகங்காரா தாவதி போயிடும், ஓடி போயிடும், காணுமே. இது சொல்லும்போது இந்த கருத்துக்காக ரமணரே கொடுக்குற ஒரு உதாரணம், இது முன்னாடி வேறு சொல்லியிருப்பேன். ஒரு கல்யாணம் நடக்கிறது ஒரு இடத்துல, மாப்பிள்ளை பக்கம் பொண்ணு பக்கம் எல்லோரும் வந்தாங்க, ஒரு இடத்துல தங்கி பெருசாக அரேஞ்ச்மெண்ட்ஸ். அங்கே நாராயணன் ஒருத்தனும் வந்து இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை பக்கம்
அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. ஃபேன் சுவிட்சை நாம் சொல்லித்தரேன் இங்கே இருக்குது, அப்படி எது வேணும்னா சரி, தண்ணி அங்கே இருக்கு டேப்பு, எல்லாமே அப்படி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பண்ணிவிட்டு ரொம்ப எல்லோரும் இவன் எப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணி செஞ்சிட்ருக்குறான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா நாராயணன். ஏன்னா எதுக்கு வேணுமுன்னா தீப்பெட்டி வேணுமுன்னா நாராயணன் தீப்பெட்டி இதுங்க கொண்டு வருவான். மஞ்சள் பொடி, அதே மஞ்சள் பொடி இங்கே இருக்குது. எல்லாம் இப்படி பண்ணும்போதும் எல்லாருக்கும் இவன் என்ன பிடிச்சது. அப்புறம் இவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க இந்த நாராயணன் வந்து பையன் வீட்டுக்காரன் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான். என்ன அவங்களுக்கு தெரியுமே நம்ம பக்கம் இருந்து வந்தானே தெரியுமே நினச்சிக்கிட்டு இவங்க நினைக்கிறான். அங்கே போய் பையனை வீட்டுக்கு அவங்கள சம்பந்தி அந்த பக்கம் போயிட்டு அங்கேயும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். இப்படியே அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டாங்க இவன் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்னு அவங்க பக்கம் நினைக்கிறேன் நம்ம ஹெல்ப்ஃபுல் நேச்சரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் நல்ல பேர் வாங்கிட்டான். அப்பா எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு சம்பந்திகள் உட்காந்துட்டாங்க ஒரு இடத்துல. உட்காந்துட்டு எப்படியோ நல்ல விதமாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. அது வேறு எங்கே சொல்ல வந்த அந்த நாராயணன் பையன் அவன் இல்லைன்னா அது எங்களால் இவ்வளோ விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கார சம்பந்தி பையன் வீட்டுக்கார் அவனுக்கிட்ட சொல்லும் போதும் உங்கள் சேர்ந்த அந்த நாராயணனா எங்கள் பக்கம் நாராயணன் யார் இல்லையே, நாங்கள் நினச்சோம் அந்த நாராயணன் உங்களுக்கு சேர்ந்தவன் தான் சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி கொண்டுட்டு இருக்கும்போதும் அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் தெரியுமா. ஆல்மோஸ்ட் நகை எங்கே இருக்குது பொட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த நாராயணன் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டான். இவங்க இனிமேல் கேட்குறாங்க இன்னும் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது கடிச்சதை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். சரி நாராயணனுக்கு பரவாயில்ல, ஏதோ கடிச்சது நகையோ எங்கேயோன்னு. இப்போ இந்த ஜீவன் பிசாச்சும் ஓடி போய் என்ன கிடைக்குமென்னா இது ஒன்றும் கிடைக்காது. பட் இந்த உதாரணம் சொல்லுவார் ரமரன். நாராயணன் இவங்கள பக்கம் கிடையாது, அந்த பக்கம் கிடையாது, உண்மையே கிடையாது. ஐ மீன் அவன் எதுக்கு வந்து இதுதான் இப்படி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறதுக்காக துக்கப்படுத்துறதுக்காக இங்கே ஒரு சூடோ இந்த வர்ச்சுவல் இந்த அகங்காரம் வந்து இவளை பாடுபடுத்துறது. இப்போ அடுத்தது 28வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். பாவே அஹமஹ சர்வமிதம் விபாதி லயே ஹமோ நைவ விபாதி கிஞ்சித் தஸ்மாதஹம் ரூபமிதம் சமஸ்தம் தன்மார்கணம் சர்வ ஜெயாய மார்கம். இதோடைய அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடிக்கு பாருங்க, நமக்கு யாருக்கு நம்ம அகங்காரம் விடுறதுக்கு பொதுவாக விரும்புறதில்லை. அகங்காரம் விடுறதுன்னா என்ன சார்ன்னா அசல் நான் நினைக்கிறது இல்லாமல் ஆகணும். போங்க சார் அப்படி நமக்கு அந்த நான் అనేది இல்லாமல் ஆகணும்னா பயம். நான் అనేది இல்லாமல் ஆகணும்னா பயம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நான் అనేది வச்சுக்கிட்டு நான் ஏதாவது சாதிக்கணும், இந்த நான் வச்சுக்கிட்டு நான் பகவானுக்கு அவர்கிட்ட நான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். நீ இந்த நான் అనేది இருக்கிற வரைக்கும் நீ திண்டாடிட்டு இருப்பேன். நல்லா கவனிக்கணும் இந்த தாட். நான் అనేది விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம விரும்புறதில்லை. நான் இல்லாமல் ஆகிடுவேன், நான் இல்லாமல். அப்போ என்ன சார் எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி, எதுவுமே பேச வேண்டாம், எதுவும் திட்ட வேண்டாம், எதுவுமே ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னா அப்போது எனக்கு நீ ஒன்று இருக்க வேண்டாமா, எனக்கு நீ உனக்கு நீ தோணுற வரைக்கும் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற வரைக்கும் நீ சம்சாரி படு. அப்போது இந்த அகங்காரத்தினே அகங்காரம்னா அது என்ன எங்கே இருக்குன்னு நான்
நான் செய்கிறேன், நான் வாங்குகிறேன், நான் பண்ணுறேன், எனக்கு 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 எனக்குன்னு இப்படி எல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 4 நாள், மாதம் மாதம், வருஷம் வருஷம், இப்படியே ஜென்ம ஜென்மம் இது முடிவில்லாத ஒரு பிரயாணம் போல். சரி, நானே நீ வச்சுக்கிட்ட இருந்த உங்களுக்கு என்ன சார்ன்னா, சுகமாக இருக்கு, வச்சுக்கோ. புரிய வைக்கிறேன் இப்போ இந்த விஷயம். நான் అనేది இல்லாமேதான், இல்லாத போது தான் நிஜமான சுகம் இருக்கு అనేది நீ தூக்கத்தில் கவனிக்கல. தூக்கத்தில் நான் இருக்க. ரொம்ப சிம்பிள். அப்போ என்ன, இப்போ தூங்க சொல்கிறீங்களா? தூங்க சொல்லலை. நான் எதுவும் சொல்லணும், நீயே தினந்தோறும் போவே. பட் கவனி, நான் అనేది இருக்கா தூக்கத்தில்? இல்லாதனால தானே அங்கே சுகம் இருக்கான்னு சொல்கிறேன். அது மேலே விசாரணை பண்ணோம். அப்போ அந்த நான் అనేది இப்போ நினைவில் கூட இந்த சரீரம் நடமாடிட்டு இருந்தானோ, ஏதோ சின்ன சின்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் கூட நான் అనేది இல்லை, நான் అనేది நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலைக்கு வந்தால் பகவான் போல்தான் நம்ம. அவர் அப்படி தான் கண்ணு திறந்திருந்தான் அவருக்கு அந்த நானனு அகங்காரம் எறும்பாது. அது எப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே சொல்கிறத ஃபாலோ பண்ணி விசாரணை பண்ணு, அவ்வளோதான். ஆனால் முதல்ல தூக்கம் வரைக்கும் போக வேண்டாம். எப்போ நமக்கு சுற்றி 10 பிரச்சனைகள் இருக்கோ, இருக்கும்போது ரொம்ப ஒரு வாரமாக 10 நாளில் ஒரே கஷ்டம், நச்சுன்னு ஒரே கவலை, ப்ராப்ளம் வேணும். 10 நாளுக்கு அப்புறம் போப்பா எனக்கு முடியல, வேண்டாம், நீங்கள் எப்படிவாதி போங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிலீஃப் இருக்கும்? உட்டி கொடுத்தப்போ எவ்வளோ ரிலீஃப் இருக்கு? அந்த உட்டி கொடுக்கறதை பழகணும். உட்டி கொடுக்க மாட்டே, அடி வாங்கிக்கோ. அந்த குரங்கு கை இப்படி வச்சு சுண்டல் எடுத்து உட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தானே தப்பிச்சுக்கு போயிடுச்சு. கிவ் இட் அப். அகங்காரத்தினை கொடுத்தா நீ சர்வம் கொடுத்தது போல்தான். அதனால் அகங்காரம் இல்லாமல் செஞ்சுக்கிறதை, இந்த அகம் இல்லாமல் செய்கிறதனே அதுக்கு என்ன வழியை நீ தேடி அது நீ பண்ணி ஜெயிச்சிட்டா. இதில் உனக்கு விக்டரி வந்துச்சுன்னா இந்த ஜெயந்தா சர்வத்துக்கு ஜெயம் என்றாரு. அதான் ஸ்லோகத்தில் சர்வ ஜெயாய மார்க. கடைசி வார்த்தையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். சர்வ ஜெயாய மார்க. நீ எல்லாத்தையும் நீ ஜெயிச்ச போலுதான். பொதுவாக வேறே கிளாஸில் சென்சஸ்ஸு இது எல்லாத்தையும் பற்றி சொல்லும்போதும் ஜிதே ரசம் ஜிதே சர்வம். நீ நாக்கு கண்ட்ரோல் பண்ண ஜெயிச்சுட்டா எல்லாம் ஜெயிச்சது போல் தான். தமிழில் கூட சொல்லுவாங்க, நாவு ஜெயிச்சுட்டு 4 ஜெயிச்ச போல தான். மிச்சம் 4 புலங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இது கண்ட்ரோல் பண்ணனே சொல்லணும். இப்போ அது கொஞ்சம் மாற்றுறேன். ஜிதே மனஹா ஜிதே சர்வம். எதுக்கு మనస్సుని ஜெயிக்கணும்னா, మనస్సు అనేది ప్రకృతిలో இங்கே எல்லாம் எத்தனை பொருள்கள் இருக்கோ, பஞ்சபூதங்கள் அது இது மேட்டரு, சின்னது பெருசு, ஓகே, சிலது அப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ரிஃபைன்டு மேட்டர். கண்ணாடி ஷாப்புக்கு போனால் நார்மல் கண்ணாடி ஷோக்கு வைக்கிற கண்ணாடி வேறே. பட் அதில் இந்த பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஏதோ பூசிட்டு அது ஸ்பெஷல் இருக்குல்ல, ஸ்பெஷலு. சில வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு இப்படி கண்ணாடி வைக்கிறாங்களா, அந்த கண்ணாடியிலையே நடுவில் அங்கங்கே பொம்மை தெரியுற போல் ஷைனிங்காக இருக்கிற இப்படி ரவுண்ட் டிசைன் பார்த்தீங்களோ? இல்லைன்னா அந்த குஜராத்தி ராஜஸ்தானி கேர்ள்ஸ் போட்டுக்கிற அவங்க ட்ரெஸ்ஸில் பார்த்தா மிச்சம் எல்லாம் அங்கங்கங்கே கண்ணாடி வச்சு ஸ்டிச் பண்ணுற எவ்வளோ கஷ்டம் பாருங்க.
இல்லையா? எம்ப்ராய்டரி பண்ணி அது பண்ணி ஒரு கண்ணாடி. அப்போது அவங்க ஸ்டேஜ் மேலே டான்ஸ் பண்ணும்போது இவன் டிஸ்கோ லைட் போடுவானே, போட்டால் மிச்சம் எல்லாம் வேண்டாம், ஆனால் இந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆனதெல்லாம் அங்கெங்கெங்கெங்கெங்கே இப்படி படும். புரிஞ்சுதா? ஆக்சுவலி அந்த ஒரு பிளெயின் கண்ணாடியில் சில வாட்டி கலராக கூட ஏதோ டிசைன் போட்டு நடுவில் மட்டும் அந்த ஃப்ளவர் வர இடத்துல சென்டர் ஃப்ளவர்ன்னு சொல்லிட்டு நார்மல் கண்ணாடிக்கு என்ன ஒரு எஃபெக்ட் இருக்கோ நீ அங்கே கிட்ட போன ஒன்று ஃபேஸ் பார்க்கலாம். ரொம்ப தெரிஞ்ச ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அதுபோல் தாங்க இந்த மனசு இது பிறக்கிறதுலோ அது எனக்கு சம்பந்தம் இல்லை. இப்போது அந்த மனசில் நான் అనేది சுத்தமாக இருக்கிற என்னுடைய பிரதிபலிப்பு அங்கே ஏற்பட்டு அது அகங்காரமானு சொல்லிட்டு மனசுன்னு உபயோகப்படுத்துகிறது, மனசு பிரகிருதி ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அந்த அந்த கண்ணாடிக்கு அந்த தகுதி இருந்த ரிஃப்ளெக்ஷன் மனசுக்கு அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறது? சுத்த சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ட் ஆன சுத்த சைத்தன்யம் அது இப்போது நான் అని சொல்லிட்டு காலர் தூக்கிட்டு பேசிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும்னா அப்படி தான் நம்ம கதையெல்லாம் இங்கே. நம்மளுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு மறந்துட்டோம். இந்த சின்ன உபாதி சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த மனசுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிறதே அது வச்சுக்கிறோம். அங்கே எப்படியோ கிளம்பிச்சே அகம் நான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டுற வேஷந்தான் இது எல்லாமே. இப்போது என்ன பண்ணணும்? ட்ராப் த ஐ, இந்த அகங்காரத்தை விட்டுவிடும். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இதுதான்ப்பா பண்ண வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு முதல்ல இந்த பதங்களை பார்த்தா எப்போ இந்த அகமஹா நான் అనేది ஒன்றும் கிளம்புறதோ இங்கே ரொம்ப தனிப்பட்ட ஒரு பிரயோகம். பொதுவாக அகமஹா అనేది வெரி ரேர் யூசேஜ். அது பொதுவாக அஸ்மத் பதல் அகம் அப்படி எல்லாம் வந்துடும். இங்கே அகம் அనే மகாராந்த பும்லிங்க தேர்ட் பர்சன் சிங்குலரில் உபயோகப்படுத்துகிறாரு. இது எதுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏன் அப்படி யூஸ் பண்ணுறாருன்னா, இந்த அகம் அட்லீஸ்ட் உனக்கு முன்னாடி இருக்கிற அது கிடையாது, நீ கிடையாது, தேர்ட் பர்சன். இப்போது நமக்கு முன்னாடி இங்கே யாரும் இல்லை, எங்கோ இருக்கானோ இல்லையோ, ஆனால் பேசுகிறோம் தேர்ட் பர்சன்னா இஸ் நாட் ரியல். அதுக்காக தான் அகம் அகமௌ அகமஹா అనేది இந்த பிரயோகம் ஜென்ரலாக எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்கோ. தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் என்ன இட்ஸ் நாட் ரியல், இருக்கானோ போய். சரி, எப்போ அந்த அகம் అనేది அப்படி உருவாகிறதோ, அகம்பாவே அது எப்போ ப்ரொஜெக்ட் ஆகிறதோ, ஃபீலிங் ஒன்று வருதோ, அப்போது சர்வம் இதம் விபாதி. நான் అనేది கிளம்புறதுக்கு பண்ண இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த நான் అనేది ஒன்று அகம் கிளம்பின உடனே எங்கே இருக்கு தேசம் வருது. அப்புறம் எப்போ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா உலகம் காணப்படுறது. என்ன சொல்கிறாருன்னா, இந்த அகங்காரம் உதயிக்கும் போது அகம் சர்வம் விதம் உதயிக்கிறது, விபாதி. அதே போல் இந்த திரும்பி அந்த அகம் லயிக்கும் போது லயே அகமஹ கொஞ்சம் பிஸ்ஸு கூட தெரியல. அதான் சொன்னா, நான் இல்லாமல் ஆகும்போது தூக்கத்தில் என்னதான் உனக்கு கிடைக்கிறது? விரும்பியோ விரும்பாமோ நேச்சுரலாகவே போகிறோம்னு சொன்ன அர்த்தம் நம்முடைய சகஜஸ்வரூபம் அதுதான், நிஜஸ்வரூபம் அதுதான். என்ன அது நிஜஸ்வரூபம்? அங்கே ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாது, இருக்கிறது அது ஒன்று தான். என்னது? நீ நான் துவைத்தம் மல்டிப்ளிசிட்டி எதுவுமே இல்லை.
நமக்கு என்னன்னா, ஐயோ அப்போ எல்லாமே போயிடுமா இல்லை, பிரபஞ்சம் எங்கே இருக்கே? ந நிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதக. எப்போ நீ வந்து அது பிடிச்சிக்கிட்டு இந்த புத்தி இந்த அகம் வந்து இன்டலெக்டு சேர்ந்து அப்படிலாம் நான் விடமாட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம், விடமாட்டேங்க. நீங்கள் யாரும் விடமாட்டேங்க. நான் எவ்வளோ சொன்னா கூட உனக்கு உள்ள நின்று இப்போ இந்த தெளிவு வந்தால் விடுவீங்க. நான் எல்லாம் விட்டுட்டேன், இப்படி என்ன விட்டுட்டு என்ன இல்லாமல் ஆயிடுவேன். என்னது அகங்காரம் இல்லாமல் ஆயிடுவேன். அப்புறம் சர்வமாக இருப்பேன். அதுக்கு பேர் தாங்க தியாகம், அதுக்கு பேர் தாங்க சந்நியாசம். சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. ஞானம் இல்லாமல், ஞானம் சந்நியாச லட்சணம். இது சிந்திக்கணும். இப்போ அப்படி இருந்த கண்ணு தூக்கம் ஏன் அடிக்கடி சொல்கிறோம்னா கவனியானே. அப்போ ஓகே, அதை கவனிக்கிறது என்ன சார்? நினைவில் இருக்கும்போது கவனி. நான் అనేది இல்லை అని భావించుకో. நான் అనేది இல்லை, நானது இல்லை, நானே இல்லை. பக்தன் இப்படி தான் சொல்லுவான், நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை, நீதா நீதா நீதா. இப்போ நீதான்னு சொல்லும் போது என்ன ஆகிப்போச்சு? சர்வம் అసలు నీ నిజమా? సర్వం నీదా? அந்த நதி வந்து அப்படி போய் கடலில் கலந்து போய் நான் అనేది இல்லவே இல்லை. இவ்வளோ நாள் வந்து என்னமோ தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெய் ஜெய் கங்கை ஜெயஹர கங்கைன்னு சொல்லி பாடி கைத்தட்டுறாங்க. நானும் அப்படியே எல்லாம் கொஞ்சம் அகம்பாவத்தோட இருக்குது. இந்த அகம்பாவம் காட்டி இதில் சொல்கிறதுக்கு தான் புராணங்களுக்குள்ள கூட கதை. அம்பாளுக்கு கூட அகங்காரம் வந்துச்சு. జాగ్రత్త పురించుకున్నాం. అది అంబాళ్ళకు వందాను, గంగైకి వంద, எல்லா கதையிலோ காவேரிக்கு கோபம் வந்துச்சு. நம்ம வந்து அதில் உளுந்து போகிறோம். எனக்கு காவேரி வேண்டாம், கங்கை வேண்டாம் சார். இங்கே என்ன சொல்லுங்க கதைன்னா, இந்த கதை சொன்னால் கேட்க மாட்டேன். ஏன் வெளியில் கதை சொல்லுங்க. அப்படி அது பார்த்து கேட்டு ஏமாந்து போய் புதுசு ஷார்ட் போடுறாங்க, எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க. டைம் ஆகிப்போச்சு, பசி அது சாப்பிடலாம், வாங்கோ, சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி சீரியல் பாருங்கோ, அதுக்கப்புறம் தூங்குங்கோ, ஏந்துருங்கோ. அப்புறம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க, பையனுக்கு ஃபோன் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இன்னைக்கு அம்மா சண்டே அம்மா அவரை வந்து இங்கே ஏதோ பேசுவார், அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வரலாமேன்னு சொல்லி இங்கே வந்து அதுக்கப்புறம் போய் இப்படியெல்லாம் பண்ணால் ஆகாது. உனக்கு இஃப் யூ ஆர் ரியலி மீன் பிஸ்னஸ், நீ ஜெயம். அதனால வேறு யாருன்னு ஜெயிக்க வேண்டாம். அவங்க மனசு நான் ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டா பகவானோட மனசை ஜெயிச்சிட்டா நீ எதுக்கு பகவானை ஜெயிக்கணும்? பகவான் நீ வேறையா? யார் ஜெயிப்பாங்க? என்ன நடந்துட்டுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. பட் நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தால் அது அளவில்லாமல் போயிட்டே இருக்கும். இதான் ஜஸ்ட் ஸ்டாப் இட், கட் இட் தேர். அதனால் நினைவுலையே இது செய்யணும். அதுக்கு வேண்டிய தகுதின்னு நம்ம வளர்த்துக்கணும். எதுக்கு பண்ணுறேன்? கடவுளுக்காக இல்லை, குருவுக்காக இல்லை, யாருக்காகவும் இல்லை. ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத் அண்ட் ஃப்ரீடம். இப்போ இங்கே வேணும் ஃப்ரீடம் எனக்கு. ஹவு லாங் ஐ கேன் பெக் அண்ட் ரன் பிஹைண்ட் திஸ் காட் தட் காட் அண்ட் திஸ் புக் தட் புக். வாட் ஐ எம் டூயிங் ஹியர்? இதுக்கு பேர் சூக்ஷ்ம சிந்தனம். అగ్రయా బుద్ధ్యాతు సూక్ష్మయా సూక్ష్మదర్శి అని కఠోపనిషత్తులో சர்வபூதேஷு கூடோந்தராத்மா, எல்லாருக்குள்ளே இருக்கிறது எல்லாரும் அதான் சத்தியம், அந்த பரமாத்மாவாக தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன் தெரியலதுன்னா பார்க்க தெரியல, கவனிக்க தெரியல, சத்தர்ஷன் கிளாஸுக்கு போகல, விசாரணம் பண்ணல.
அக்ரயாத்து புத்தியா, சிங்கிள் பாயிண்டட்னஸ். சூக்ஷ்மயா, learn to go to the core. ಸೂಕ್ಷ್ಮಯ ಸೂಕ್ಷ್ಮದರ್ಶಿ. சூக்ஷ்மதர்ஷின்னு மைக்ரோஸ்கோப்புக்கு சம்ஸ்கிருதம் பேர் சூக்ஷ்மதர்ஷினி. நாங்கள் தெலுங்குல சயின்ஸ் படிக்கும்போது சூக்ஷ்மதர்ஷினி தான் பேர். மைக்ரோஸ்கோப் அப்படி பார்த்தா அவனுக்கு தெரியுமா? அப்போது அதனால் கிஞ்சித் நாஸ்தி, இந்த அகம் అనేది கடம்பலைன்னா ஒன்றும் இல்லை. திரும்பி திரும்பி அதிலேயே நல்ல இது பண்ணணும். what will happen to my body, what will happen to my health, what happened to my children, that property. பர்சன் யார் இது பின்னாடி இன்னும் மனசு ஓடிட்டுருக்கோன்னு அவன் இந்த வேதாந்தத்துக்கு சந்தர்ஷனம் படிக்கிறது லாய்க்கு கிடையாது. ஆர் யூ ரெடி டு கிவ் அப் எவ்ரி திங்? அப்படி என்னென்னு சார் நாளைக்கு இப்போது வேலைக்கு கூட போக சொல்கிறேன். வேண்டாம், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இன்னும் போகணும் கொஞ்ச நாள், அது சொல்லலை. உள்ள பற்று விட்டுடு. நத்திங். முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகள் கிடையாது, குழந்தைங்களுக்கு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரீரம் கிடையாது, எல்லாமே நத்திங். எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. எதுக்கு இருக்க முக்கியத்துவம்? அந்த சுத்தமான நானு என்னை கஷ்டப்பட்டு துக்கப்படுத்திட்டு இருக்க இந்த அகம் யார், அந்த விசாரணத்தில் ஈடுபடு. அப்படி பண்ண அதனால என்ன சொன்னார் கருத்து? அகமஹா வரும்போதோ சர்வம் தெரியுறது, அகமஹா லயிச்சு போகும்போதோ அது எல்லாம் எதுவுமே இல்லை. தஸ்மாத். அதனால கன்க்ளூஷன் எது? இதம். சம்ஸ்கிருதத்தில் இதம்னு சொன்னால் இந்த ஹோல் வேர்ல்டு மொத்தம் துஷ்ய பிரபஞ்சம். தது అని சொல்லும்போது தட் ஒன்லி ஒன் ட்ரூத். இதம்னு சொல்லும்போது எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். இந்த பாடி அந்த பாடி எல்லாமே இதம். இதம் சமஸ்தம். உன்னோட மைண்டு, உன்னோட புத்தி, உனக்கு இருக்கிற எல்லாமே தெரிஞ்சது தெரியாதது, தூரம் கிட்ட, அது இது எல்லாமே சமஸ்தம் அந்த அகங்கார ரூபமேதா. அகம் అనేది வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியுது. புரியுறதா? எனக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் நம்ம என்ன திங்க் பண்ண லாஜிக்கா, சார் நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க தூங்காமல் இருந்துட்டு அவங்களுக்கு உலகம் இருக்குல்ல அனு கேட்பேன். நான் தூங்கிட்டானாமா அடித்து போட்டது போல். அவங்கள எல்லோரும் நைட்டு சினிமா பார்த்தாங்களாமா, இல்லை வேறு ஏதோ பார்த்தாங்களாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கப்புறம், ஓ அவங்களுக்கு உலகம் இருக்கு, அவங்க பார்த்தாங்களே, எனக்கு இல்லை. நீங்கள் அந்த எனாலிசிஸுக்கு போகாத. உனக்கு தான் சிந்தனை. அவனுக்கு இருக்குன்னு அவனை அக்னால இருக்கும்போது அவனு பார்ப்பான். ஸோ டோன்ட் கம்பேர் வித் த நினைவில் அவன் பார்த்தாங்க, நான் தூங்கிட்டு இருந்தான், இன்னொருத்தன் நினைவில் இருக்கான் இல்லையா. இதே போல் ஒரு சில்லி கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஞானிகள் எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் முக்தி அடைஞ்சிட்டா அப்புறம் எப்படி கேட்பாங்க சார். எல்லோரும் முக்தி அடைஞ்சிட்டா எப்படி? உனக்கு எதுக்கு அந்த கவலை? முதல்ல நீ அடி கேட்பேன். எப்படி எல்லோரும் முக்தி அடைஞ்சு அப்போ கடவுள் கிரியேஷன் எதுவுமே இருக்காது இல்லை. எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க மாட்டான். நீ ஏன் கவலைப்படுற? சரி, அன்னெசரி கொஷின்ஸு என்கொயரிஸு போனால் வேதாந்தத்தில் டீப்பாக போக முடியாது. போகலைன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. தஸ்மாத் இதம் சர்வம் சமஸ்தம் அகம் மகா ரூபமேவ. அதனால் உன்னை தொந்தரப்படுத்துறது யார் சொல்லுங்க? சரி, நீ நினச்சிக்கிட்டு இருக்குல்ல, நான் ஒரு மனுஷன் சார், நான் உனக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கு, எதெல்லாம் ஆசை காட்டுறது, எதெல்லாம் மறுட்டுறது, இந்த இதம் தான். எஸ் ஆர் நோ? ஆசை காட்டுறது, என்ன ஏமாத்துறது, என்ன மறுட்டுறது, துரத்துறது, எனக்கு துக்கம் கொடுக்கறது, அப்புறம் எனக்கு அப்பப்போ சுகமும் எது கொடுக்கட்டும், யார்? இதம். அந்த இதம் சத்தியம் இல்லை. இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன்னு சொல்கிற அகங்காரம் நீ சத்தியம் இல்லை. அப்போ என்ன சத்தியம்னா சுத்த அகமனேத சத்தியம். அது எங்கே இருக்கேன்னு கேட்காது திரும்பி.
நீ தான் அது நீன்னு தெரிஞ்சுக்காம நீ இதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ட்ராமா போட்டுட்ருக்கேன். ட்ராமா போட்டுட்ருக்கேன்னு தெரிஞ்சாலும் கூட பரவாயில்ல, நிஜமாக நினச்சிட்ருக்கேன். வேஷம் போடுறது தப்பு கிடையாது. வேஷம் போட்டு மறந்து போயிட்டு இதுதான் நான் சத்தியமாக நினச்சா ஒரு ஹீரோ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாம் எல்லோரும் அப்படி தான் வேஷம் போட்டோம், ஆனால் மறந்துட்டு இது சத்தியமாக நினச்சிக்கிறோம். அதனால் எல்லோரும் நல்ல ஹீரோயின்ஸ் தான் நம்ம எல்லோரும். அதனால் திரும்பி இன்னொரு சினிமா பார்த்து இங்கேயே உள்ளே ஒரு குழப்பம் சினிமா, அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா, அதுக்கப்புறம் இன்னொரு சினிமா, டிவிக்குள்ளே டிவி. பகிர்முக அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. ட்ராப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்கொயரிஸ். வெளியில் பண்ணாது, அதான் சொல்கிறாரு. பண்ணா இப்படி இந்த அகங்காரத்துடையனே அது ரூட் என்னன்னு தன் மார்க்கனே அது தேடிட்டு அது என்ன அந்த மார்க்கத்தில் போய் நீ அது பண்ணால் மார்க்கன் என்ன என்கொயரிங் கேட்டு அது உனக்கு புரிஞ்சிச்சு. அது போய் எனது நானே அது எனக்கு நான் அது இல்லைன்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சிட்ட. அந்த ஜெயம்தான், அந்த விக்டரி தான் சர்வ ஜெய மார்க்க. எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சது போல் இது பண்ணு எல்லாம் பண்ணது போல் தான். இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பொதுவாக சொல்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே கஷ்டமானது என்ன ஜெயம்னா எது மேலே விட்டோன்னா நம்ம மனசுன்னு ஜெயிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் தெரியும். வேறு எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், சத்ருன்னு ஜெயிக்கலாம், எனிமீன்னு எல்லாம் பண்ணலாம். பட் காங்கரிங் அவர் ஓன் மைண்ட் இஸ் டிஃபிகல்ட்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த மனசுன்னு ஜெயிச்சா நீ சர்வம் ஜெயிச்சது போல் தான். ஆனால் மனசன்னு என்னன்னு அங்கே போயான அகங்காரம் అనేది ஒன்று இருக்கேன்னு அது எதுவும் மனசான பிரகிருதிக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே எதுவும் மேட்டர்னு நினச்சக்கூடாது. ரிஃபைன்டு அங்கே சம் கைண்ட் ஆஃப் என்னது ப்ரொஜெக்ஷன், அகம். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தால் கூட, தெரிஞ்சிட்டே இருந்தால் கூட, எல்லாமே நடந்துட்டு இருந்தால் கூட சுத்தமான அகமான எனக்கு எதுவுமே தொடலை. கடல், அதில் கடலில் வர அலைகள் எத்தனை வந்தானோ போனானோ, எவ்வளோ நேரம் இருந்தானோ என்னானானோ, பெரிய புயல் காற்று சைக்ளோன் ஃபார்மாக இருந்தானோ, அது கடலாக பெருசாவா இந்த பேரா அந்த பேரா கடலுக்கு. கடல் ரொம்ப பயங்கரமாக இருக்கு, இது ரொம்ப ஆழமான எது சொன்னானோ இந்த விஷயங்கள் எல்லாம் தண்ணி விஷயத்தில் தண்ணிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாட்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஜல திருஷ்டியில் பார்க்கும்போது நீ பேசுகிற கடல், பசிபிக் சமுத்திரம், அரேபியா சமுத்திரம், ஓஷன் அது சொல்லி இது இவ்வளோ ஆழமாக இருக்காம, அது அப்படி இருக்காம இப்படி இருக்காம, அந்த அலைகள் பார்ப்பா இப்படி மோதுக்கிறது ஒன்று வந்து போயிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறது. ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இப்படியெல்லாம் இது பேசிக்கிட்டே இருந்த யாராவது இல்லைன்னா கடல் சொன்னால் ஜலத்துக்கிட்ட கொஞ்சம் பாருங்க, எல்லாம் இந்த அலைகள் வந்து சும்மா வந்துட்டுருக்கு, கேட்க மாட்டேங்க சொன்னது. அலைகள் சொல்கிறது சமுத்திரத்தின்னு பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப சின்னன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிகிட்டே இருந்தால் இப்போ இதுக்கு காது கொடுக்குமா ஜலம்? ஜலம் என்ன கேட்கணும்? எந்த பக்கம் என்ன பண்ணணும்? ஜலம் ஒன்றும் பண்ண வேண்டாம். பிகாஸ் ஜலம் தவிர அங்கே எதுவுமே இல்லை. பாயிண்ட் புரிஞ்சதா? அவ்வளோ புரியாது. அப்படி சிந்தனை தியானம் பண்ணணும் மறுபடி. அதனால் இது நீ கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, எனக்கு துக்கத்தில் வந்து விடுதலை வேணும், அப்புறம் வந்து எனக்கு கடவுளை பற்றி தெரியணும், ஈஸ்வர ஞானம், அப்புறம் வந்து இந்த உலகத்தை நான் ஜெயிக்கணும், அலெக்சாண்டர் போல். இத்தனை ஏதாவது சொல்லு.
உலகம் பற்றி சொல்லு, இல்லை உனக்கு துக்கமே வரக்கூடாது. அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஹவு கேன் ஐ பி மோர் ஹாப்பி அண்ட் மோர் கம்ஃபர்டபுள்? ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஃபைண்டிங் ஸோ மெனி வேஸ். அப்படியே துக்க விடுதலை வேணுமன்னா, ஈஸ்வர ஞானம் வேணுமன்னா, லோகத்துடைய ஜெயிக்கணும்னு சொன்னானோ, என்ன பண்ணணும்னா கூட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மார்க்கம், இந்த மார்க்கம் அகங்காரத்தின் ஜெய். அதான் சொல்கிறாரு, இதுதான் சர்வ ஜெயாய மார்க்கம். வேறே கிடையாது கிடையாது கிடையாது. ஏமாந்து போகிறதுன்னா ஏமாந்து போ. இந்த ஜென்மத்தில் புரியலன்னு அடுத்த ஜென்மத்தில் திரும்பி ஒருவேளை ஞாபகம் இருந்தால் அன்றைக்கி ஒருத்தர் எங்கே சொல்லிட்டாரு உட்காந்துட்டாங்கன்னு ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா படிச்சுக்கோம், இருக்கிறது இல்லை சார். அப்படி ஞாபகம் இருந்தால் வேறு எல்லாம் கூட ஞாபகம் இருந்துருக்கணுமே, அப்போ ப்ராப்ளம் ஆகிடும். அதனால ஞாபகம் இருக்காது. ஏன்னா எது ஞாபகம் అనేది பெருசாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க. அந்த அகங்காரம் அந்த அப்படியே ஒரு வாட்டு ஒரு புது அகங்காரம் வந்து போகிறது. சூக்ஷ்ம சரீரம் இந்த அகங்காரத்தின் இப்போ இங்கே நம்ம உடைக்கலைன்னா அந்த மோமெண்டம் ஆஃப் த சூக்ஷ்ம சரீரம் அடுத்த பாடி எடுத்துக்கும். சரி, நம்ம பாவத்துக்கு தகுந்த போல் தானே யத்பாவம் தத்பவதி. இப்போ நம்ம பயந்து இருக்கும்போது பயம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறது இல்லையா? என்னது பயம்னா, தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு பஜாயத்தே அனி ஒரு 8 படி சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு தாட்டு எப்பவுமே கூட வீக்கு தான், பலஹீனந்தான். இந்த சமுத்திரத்தில் அன்றைக்கி பேசிட்டேங்கோ, அந்த ஃபஸ்ட்டு இந்த டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவான் இல்லையா? அதுக்கு பேர் வாயுகுண்டம் தெலுங்கில். அவன் அப்படி தான் நியூஸில் சொல்லுவான். బంగాళాఖాతంలో వాయుగుండం ఏర్పడింది. అది ఇప్పుడు దక్షిణ దిక్కుగా ప్రయాణం చేస్తున్నది. తర్వాత అది సాయంకాలానికి అర్థమవుతున్నదా? అర్థమవుతుంది చెప్పండి. 120 కిలోమీటర్ల వేగం పుంజుకొని విశాఖపట్నం దగ్గర లేక మచిలీపట్నం దగ్గర తీరమును దాటును. ஓ, எனக்கு தெலுங்கு தெரியும்னு சொல்லி தெரியணுமில்லை கேட்குறவங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் ஷோ ஆஃப். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? தமிழில் இப்படி தானே சொல்லுவான். அது ஃபஸ்ட்டு வீக்காக இருக்காமா. எவ்ரி தாட் மனசில் ஒரு தாட் வரும்போது அது சிம்பிள் வீக்காக தான் இருக்கும். அது மோமெண்டம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் வேகம் ஏறும். அதுதான் டென்ஷன், பதற்றம், திஸ் தட் எல்லாம் அது பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அது பலகீனமாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கூட கொஞ்சம் இப்படி ரிகவர் ஆகிட்டு இதில் வெளியே வந்துடும். நம்ம அருந்தி போயாச்சு. இன்னொரு டிப்ரெஷன் வந்துச்சு, இன்னொரு தாட்டு. కాబట్టి ஒரு எண்ணம் அதிகாகவே அது பலமே இல்லை. அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தா எனிதிங் இது ஒரு நாள் அநேக வாட்டி இது கவனிக்கணும். எப்போ உனக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று சின்னதே, யாரோ எதுவும் சொன்னால் ஃப்ளாட்லேயோ கீழே வேலைக்கார் கூட ஒரு இது ஏதோ ஃப்ரிக்ஷன்ஸ் வருமே. அது வந்ததுக்கப்புறம் சிலது நமக்கு ஒரு நாள், 2 நாள், 3 நாள், ராத்திரி முடிச்சு அப்படிலாம் இருக்கும். ஃப்ரிக்ஷன் கூட வேண்டியதில்லை. ரொம்ப ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தாட்டு கூட அன்றைக்கி அந்த தாட்டுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ அதனை ரிப்பீட்டடாக திங்க் பண்ணுறியோ அதுதான் சாயங்காலம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும், நைட்டு வரைக்கும் தூக்கத்தில் கூட அதே வந்துச்சு. மறுநாள் கூட அதே இல்லையா? கவனிச்சோமா? இப்படி கவனிக்கிறது பேர் தான் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மீ, இந்த மெஷின் இதுதான் நம்ம வேலை. இது பண்ணோமே நம்ம எல்லாம் அடுத்தவங்களுடைய அது மேலே ரிசர்ச் பண்ணுறோம். சரியா? அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற 29 கூட த க்ரக்ஸ் ஆஃப் தட் அந்த ஸ்லோகாவுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. 29 சத்யாஸ்திதிர்நாஹ முதேதி யத்ர தச்சோதயஸ்தான கவேஷணேன வினா ந நஷ்யேத் யதி தத் ந நஷ்யேத் ஸ்வாத்மைக்ய ரூபா கதமஸ்து நிஷ்டாம்.
ஜென்ரல் ஜிஸ்ட் சொல்கிறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. அதை இப்போ இவ்வளோ சொல்லிட்டு சத்தியத்தில் நிஷ்டா, சத்தியத்தினை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ இந்த அகங்காரமனே நாகம் ந உதேதி தத்திர சத்தியம். அதான் தூக்கத்தில் அகங்காரம் இல்லை, சத்தியம் இருக்குது, அதுதான் அங்கே சத்தியம். இப்போ நினைவில் கூட அகங்காரம் இல்லாமல் இருந்துக்கோ, அது தலை தூக்க விடாத. அதனால் சத்தியஸ்திதி, ஞானஸ்திதி, ஞானநிஷ்டா எங்கே இந்த அகமனேது உதயிக்காமல் இருக்கின்றனதோ அப்போது அந்த நீயா இருப்பே. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெடிடேஷனே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சில பேர். சமாதி அணி போய் அதில் வேறு மாதிரி மாட்டிக்கிறான். மெடிடேஷன் என்ன பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் தெரியாமல் வேறு ஏதேதோ வெளியிலோ, அது இல்லை. இந்த விசாரணை தான் மெடிடேஷனா. இது கண்ணு மூடி உட்காந்து பண்ணிப்போ, கொஞ்சம் நேரம் பண்ணும். இப்போ இவ்வளோ கருத்து சொன்னோம் இன்றைக்கி. எங்கே சார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது அடுத்த வாரம் தான் நீங்கள் மறுபடியும் வரும்போது எனக்கும் நிறைய இருக்குன்னு, அப்போது அவ்வளோதான், இருக்கட்டும் இருக்கட்டும். அதனால என்ன சொல்கிறேன்னா, இந்த அகங்காரம் உதயிக்கிற ஸ்தானத்தினை கவனித்து தெரிஞ்சுக்கிட்டு அதனை ரிமூவ் பண்ணலன்னா, அதனை நெகேட் பண்ணலன்னா, அது மித்யான்னு சொல்லலைன்னா, அது நாசனமாகாமல் வினா நஷேத். அப்போ எப்படி இந்த சத்தியம் தெரியும் உனக்கும்? அதான் கேள்வி. சிம்பிளாக சொல்லணும்னு மொத்தம் எதி தது நஷேத். அகங்காரம் நசிச்சு போல நீ விட்டு கொடுக்கலன்னா, இந்த சுவாத்மைக்க ரூபா என்னுடைய நிஜஸ்வரூபம் பிரம்மானந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லிட்டு சச்சிதானந்தம் இது எல்லாம் அந்த நிஷ்டை கதமஸ்து எப்படி வருமா? அதான் சொன்னேனே, தேர் இஸ் நோ அதர் வே சொன்னால் இப்போ கொஞ்சம் நேரத்தை வேறு வழி கிடையாது அதுக்கு தான் இது. அதனால் இது பண்ணாமே ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லோகத்தோட தான் இது, அதான் சொன்னார் ஜெயம். இதுதான் ஜெயம் அப்பா, இதுதான் உன்னுடைய டியூட்டி அப்பா, இதுதான் முக்கியம் அப்பா, மிச்சம் எல்லாம் தூக்கி போடும். அப்போது இதுக்கு நீ இருக்கணும். அதுக்கு விரும்பி அப்படி விரும்பினவனுக்கு இந்த டீச்சிங் போதனம். எதுக்கு இந்த டீச்சிங் போதனம்? யூ வில் சுகம் பிரம்மானந்தம் பரமசுகதம். யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் தி மிசரி. அதுதான் அல்டிமேட்லி துக்க ராஹித்யம், சுகப்பிராப்தி, ஆத்தியந்திக சுகப்பிராப்தி வேணுமன்னா இது பண்ண. அதனால் வேறு வழி கிடையாது. ஸோ கேள்வி மாதிரி கேட்டார். அது பண்ணாமல் ஸ்வாத்மா ரூபம் உன்னுடைய நிஜஸ்வரூபம் அந்த தெரியணும்னா பொய்யானது ஒட்டி கொடுத்து தான் ஆகணும். அது பண்ணுறதுக்கு தான் இந்த மனுஷ சரீரம் ஒரு சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதுக்கு இது ஒன்று தான் ப்ரைமரி. இது செய்ய வேண்டியது இது ஒன்று தான் டியூட்டி. அதனால தான் தர்மார்த்த காமம் சொல்லி மோட்சம் லாஸ்ட்டில் ஏன் வச்சுருக்காங்க. அதுதான் நீ பிறந்தது அதிகதான். பிரம்மச்சரியம், குருஹஸ்தா, வானப்பிரஸ்தா, இதுக்கு அப்புறம் சந்நியாசம். என்னது? இது அகங்காரத்தை எப்படி தியாகம் பண்ணுறது, எப்படி முக்தி அடையிறது அப்படின்னு விரும்புகிறவனுக்கு இது. நான் சொர்க்கத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவனுக்கு இது கிடையாது. அப்படி வேறே வைகுண்டமும் ஸ்வர்க்கமும் எது எப்படி இருந்தால் கூட இந்த ஞானம் இல்லாமல் இருந்தால் நீ எங்கே போனாலும் சம்சாரத்தில் தான் இருக்கு. கீதையில் பகவானே சொன்னார், சாஸ்திரமே சொல்கிறது. வெதர் இட் இஸ் அப்பர் வேர்ல்டு, டவுன் வேர்ல்டு, சுப்பீரியர் வேர்ல்டு,
எந்த வேர்ல்டு ஆனாலும் எங்கே போனானோ நீ சம்சாரத்தில் தான் இருக்கு. அதனால் திரும்பி வருவே அங்கே பண்ணுவேன் இங்கே பண்ணுவேன். இந்த திரும்பி வரதே போகிறதுன்னா என்ன அர்த்தம்னா லாஸ்ட்டு கருத்து, திரும்பி துக்கி ஆகிடுவேன், திரும்பி சுக்கி ஆகிடுவேன். சுக்கத்துக்கு ஏதாவது தேடலாமா, ஏதாவது பண்ணலாமா, கொஞ்சம் டிவி பார்த்தா போயிடும் இந்த கவலை எல்லாம். ஓ இதுதான் அப்படி போகிறது, இப்படி வருது, இப்படி போகிறது. அதனால் வேறே போகிறது வருது பற்றியில் இங்கே why have to struggle free existence. அதனால்தான் எந்த துக்கம் అనేది என்கிட்ட வர முடியாது. துக்கம் అనేది என்கிட்ட இல்லை. நான் பூர்ண வஸ்து. துக்கம் எங்கே இருக்கு? அதனால் வந்து போகிறது சத்தியம் இல்லை. அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எங்கோ இருக்கிறது சத்தியம் இல்லை. சத்தியம் ஒரே ஒரு சத்தியம், நீ தான். அது நீ பிரம்மம் அப்படின்னு இதுக்கு தான் சர்வ போதனா டீச்சிங். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.